ஒரு விஷயத்த வந்து நம்ம கனவு காண்கிறோம் அப்படின்னா வந்து தகுதி இல்லாமல் நம்ம அந்த கனவை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்திக்க போகிறது இல்லை. ஸோ வந்து அந்த விஷயத்து மேலே நம்பிக்கை வைங்க. அந்த கனவை மறந்துடாமல் இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிறத நம்புங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உமா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குரூப் 4 எக்ஸாமோ குரூப் 2ஓ டிஎன்பிசி படிக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்டிகுலராக வந்து நான் வந்து என்னோடய லைஃப்பை பற்றி தான் சொல்கிறேன். நான் வந்து காலையிலே வந்து சமைச்செல்லாம் முடிச்சிருவேன். சமைச்சு முடிச்சுட்டு பாப்பாவும் ஸ்கூலுக்கு போயிடுவேன். அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் வந்து கொஞ்சம் வேலை பார்த்து கொடுக்கணும். ஸோ வந்து ஒரு நாளைக்குங்கிற டைம் வந்து கண்டிப்பாக என்னால் 4 to 5 ஹவர்ஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் அந்த டைமில் படிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு ரிஸ்க்கான விஷயம். வீட்டில் காலையிலே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் படிக்க உட்காருவே. ஒரு படிக்கவே 11:30 ஆயிரும் உட்காரவே. அப்போ தான் உட்காரவே யாராவது வருவாங்க. ஸோ அவங்ககிட்ட ஒரு கொஞ்ச நேரம் பேசுகிற மாதிரி ஆகி போயிடும். அப்புறமா ஃபோன் வரும். ஃபோன் வந்து என்னால் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு இது பண்ண முடியாது. ஏன்னா வந்து யாராவது பிஸ்னஸ்க்காக கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால வந்து ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணி இதுலேயே வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே அதுலேயே லெஸ் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து ரிமைனிங் வந்து 3 ஹவர்ஸ் தான் கிடைக்கும். அந்த 3 ஹவர்ஸ்லையுமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப டயர்டாயிருவேன். அப்போ தான் தூக்கம் வரும். தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு படிக்கிறது வந்து அந்த அளவுக்கு ஏறாது. ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது 1 ஹவர் தான். ஒரு நாளைக்கு வந்து 1 ஹவர் தான் வந்து கண்டிப்பாக என்னால் வந்து முழு மூச்சாக வந்து கொடுக்க முடியும். இப்படியெல்லாம் படித்தா கண்டிப்பாக வந்து பாஸ் ஆக முடியாது. சில பேர் சொல்லுவாங்க 2 மாதம் படிங்க, 3 மாதம் படிங்க பாஸ் ஆகிடலான்னு சொல்லிட்டு. அது வந்து சொல்லுக்கு வேணால் வந்து கரெக்டாக இருக்கலாம். அது வந்து செயலில் வந்து சாத்தியப்படாது. ஒரு 1 இயராவது வந்து நம்ம எஃபெக்ட் கொடுக்கணும். இன்றைக்கி 1 ஹவருங்கிறது வந்து நாளைக்கு 2 ஹவர்ஸ் ஆகலாம். ஸோ வந்து அந்த கண்டினியூட்டி மட்டும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படி இருந்தாலே வந்து கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து நம்ம நினச்சதை வந்து அச்சீவ் பண்ணலாம். இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி டைமும் 1 ஹவர் தான் கிடைக்கி. இந்த டைமில் படித்து நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு வந்து சில பேர் யோசிக்கலாம். அந்த சில பேருக்காக என்னென்னா, படிப்பு ஒன்று தான் வந்து நம்மளையும் மாற்றி நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் மாற்றி நம்ம சமுதாயத்தையும் தூக்கி நிறுத்தும் அப்படிங்கிறத வந்து நான் மனசார நம்புகிறேன். நான் வந்து 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மனசளவில் விரும்புகிறேன். இப்போ பண்ணுறேன். ஓகே, என்னால் பண்ண முடியுது. ஆனால் வந்து இதோடு சேர்த்து அதிகாரமும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பு தான். ஸோ வந்து அந்த நினப்புக்காக மட்டும்தான் படிக்கிறேன். அந்த நினப்பு வந்து என்னை வந்து உயர்த்தும் நான் நம்புகிறேன். கொஞ்சம் ஓவராக தெரியலாம். ஸோ வந்து அதுதான் வந்து உண்மையும் கூட. உண்மை எப்போவுமே வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். இது வந்து இன்றைக்கி நேற்று வந்த கனவு கிடையாது. என்னோடய சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து உள்ள கனவு தான். ஸோ வந்து அதற்கான ஒரு சின்ன முயற்சி தான். இந்த உலகத்துலேருந்து போகும்போது நம்ம எதையுமே கொண்டு போக போகிறதில்ல. ஆனால் விட்டுட்டு போகிறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்துக்காக தான் எல்லா மனுஷனும் போராடுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.